வணக்கங்க. கவர்மெண்ட்டில் குழந்தைங்களுக்கு கொடுக்குற சத்து மாவு வச்சு எப்படி கொழுக்கட்டை செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் 1 கப் துருவின தேங்காய், நான் துருவி வச்சுருக்கேன். தேங்காய் எடுத்து 1 கப் வெல்லம், அதையும் நல்லா துருவி வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு சத்து மாவு எடுத்து வச்சுருக்கேன். 2 ஏலக்காயை தட்டி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கப்பில் பார்த்திங்கன்னா நான் தண்ணி கொதிக்க வைக்கணும். தண்ணிக்கு பதிலாக நான் தேங்காய் தண்ணியை யூஸ் பண்ணியிருக்கேன். வெல்லமும் தண்ணியும் சேர்த்து காய்ச்சி வைக்கணும் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு. இப்போ அந்த கப்பில் எடுத்துருந்த வெல்லத்தை போட்டுறேன். நல்லா அது ரெண்டும் கலங்குற அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விடுங்க. இனிப்பு நல்லா தெரியறதுக்காக எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் அது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதை சேர்த்து சத்து மாவுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வைக்கலாம் வாங்க. 1 கப் சத்து மாவு எடுத்துக்கிறோம். துருவின தேங்காய், ஏலக்காய் எடுத்து ஒன்றா போட்டுக்கலாம் ஒரு கப்பில். இப்போ இது ஹீட் ஆகிடுச்சு. இந்த தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். சூடாக இருக்கும்போதே ஊற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா கெட்டியாக வர மாதிரி. ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா சுத்தன்னு போயிடும். அதனால் கெட்டியாக இருந்தால் தான் கையில் கொழுக்கட்டை மாதிரி பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். வெயிட் கெயின் ட்ரை பண்ணுறவங்க வெயிட் கெயின்காக தான் இந்த பவுடர் கொடுக்குறாங்க. வெயிட் கெயின் ட்ரை பண்ணுறவங்கள கண்டிப்பாக சாப்பிட்லாம். ஈவினிங் லஞ்சுக்கு இல்லை மார்னிங் டைமில் கூட சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு கொடுத்தா பிரியமாக சாப்பிடுவாங்க. இப்போது இது ஒன்றோட ஒன்று கையில் நம்ம ஒட்டாமல் இருக்கணும் இல்லையா, அதுக்காக எண்ணெயோ இல்லை நெய்யோ நம்ம லைட்டாக தடவிக்கிட்டு கையில் பிடிச்சிக்கலாம். நான் கொழுக்கட்டை ஷேப்பில் கையில் பிடிச்சிக்கிறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் பிடிச்சிக்கலாம். நல்லா ஒன்றா கலந்து விட்டுட்டு அப்புறம் பிடிச்சிக்கோங்க. இது ஒரு 7லேருந்து 8 கொழுக்கட்டை வரும். அந்த அளவு தான் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா அதிகமாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு இட்லி குண்டா எடுத்துக்கிறோம். அதில் இட்லி வேக வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி இட்லி பானையில் அந்த தட்டு போட்டு நம்ம துணி போட்டு நல்லா வேக வைக்கிறதுக்காக, இட்லி எப்படி வேக வைக்கிறோமோ அதே மாதிரி தான் அந்த மாதிரி வேக வைக்க எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு கொழுக்கட்டையாக அதில் வைங்க. வேகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சிங்கன்னா ரெடி ஆகிடும். குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நான் இப்போ மூடி வச்சுக்கிறேன். 10 மினிட்ஸ் கழிச்சாச்சு. திறந்து பார்க்குறேன். இப்போ பாருங்கள், ஆவி பறக்க கொழுக்கட்டை ரெடி. அடுத்த ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.